மக்களே, ஹவு டு கெட் ஜாப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஐயா, உண்மையாகவே யாருக்குமே வேலையே தேட தெரியல. வேலை தேடுறது ஏதோ பெரிய ஒரு கம்ப சுற்றுற மாதிரி எல்லாம் யோசிச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு லைவ் டெமோவோட ஒரு வேலை எப்படி நம்ம தேடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஜென்ரலாக வேலை தேடுறதுக்கு முன்னாடி நான் நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான வீடியோஸ்க்குள்ளே நாங்கள் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. மக்களை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு லைவாக ஒரு மெக்கானிக் இன்ஜினியருக்கு வேலை எப்படி தேடணும் அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகலான்னா என்ன வேலைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பவும்பாலம் எப்படி டிசைன் தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான வேலையை தேடினா தானே உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கூகுள் பேஜ் போக போகிறேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டும் அப்படியே இந்த டிஸ்பிளேல அப்பப்போ காமிச்சிருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளில் வந்து இண்டீடு, நான் வந்து இண்டீடு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு எந்த சைட் இருந்துச்சோ அந்த சைட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அங்கேயும் தேடலாம், எல்லா சைட்லையும் நீங்கள் தேடலாம். நான் ஏதோ உங்களுக்கு வீடியோக்காக ஒரு சைட்டில் காமிச்சுன்னுக்கிறேன். நீங்கள் எந்த சைட்டில் வேணாலும் போய் வேலை தேடலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிசைன் இன்ஜினியராக ஆல்ரெடி நிறைய டைம் தேடி இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேடுறேன். டிசைனர் இல்லை, டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்குள்ளே வேலை தேடுறங்கய்யா. நீங்கள் எந்த ஊர் வேணுமோ, எந்த ஊருக்காரங்களோ அந்த ஊரில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபைன் ஜாப்ஸ். ஓகே, போட்ட உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங் காட்டுது. என்னது? டிசைன் இன்ஜினியர், நவீன் கிருஷ்ணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஓகே, இங்கே படித்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? பேட்டர்ன் அண்ட் டை மேனுஃபேக்சரிங். எஸ், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேட்டர்ன் மேக்கர், டை மேக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்டோஸில் அந்த மாடியூல் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கம்பெனியில் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஃபுல் டைமு பர்மனெண்ட்டு ஃப்ரெஷரே ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிங்களா? இதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருங்க எடிட்டிங்கில். ஸோ இது பர்மனெண்ட் ஃப்ரெஷர் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை வித் இண்டீட் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா சும்மா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஓகே நம்ம வீட்டுக்கு ஆஃபர் லெட்டர் வரணும், வந்து ஜாலியாக ஹாயாக இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஃபருக்கெல்லாம் வீடு தேடி வராதுங்கய்யா. சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ இந்த கம்பெனி பேர் என்ன? நவீன் கிருஷ்ணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸா. இதை காப்பி பண்ணி பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேங்கய்யா. ஓகே, இப்போ இந்த கம்பெனி வந்துருச்சு பாருங்கள். இந்தியா மார்ட்லேயே வந்துருச்சு. இந்தியா மார்ட்டில் நம்பரோடு இருக்குது. எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட வந்துருச்சு. காரமடையில் இருக்குது. இந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பரும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக கால் பண்ண போகிறேன். எஸ், ஏன்னா உங்களுக்கு சாம்பிள் கட்டுறதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியலைங்கய்யா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம். ஒரு இப்போ நான் இன்ஸ்டியூட்னு பேசுகிறதா இல்லை ஒரு கேண்டிடேட்டாக பேசவா? நீயே சொல்லு. கேண்டிடேட்டாக பேசவா? ஐயோ, ஒரு கம்பெனி ஏமாத்துறது தப்பு இல்லையா? தப்பு இல்லை இவங்களுக்கு காட்டுறதுனா. எல்லாத்தையுமே நம்ம பழகி வச்சு தானே ஆகணும். ஓகே, அப்படின்னு என் பேர் வசந்த். ஆனால் என் நம்பர் பேரில் போகுமே. பரவாயில்ல, பேசுவோம் கபில். என்ன? ஹலோ சார், வணக்கம் சார். என்னுடைய பேர் வசந்த்ங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணிக்கிறேங்க சார். சார், நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேங்க. பட் எனக்கு இந்த சாலிட் ஒர்க்ஸு டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுங்க. அந்த பேட்டர்ன் மேக்கிங்லாம் நான் பார்த்தேன். இண்டீடில் ஆடும் போட்டுருந்துச்சுங்க. அந்த தென் கம்பெனி பற்றியும் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பிரித்து கொடுக்குறது இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேங்க சார், ட்ராயிங்லாம். ஸோ இப்போ எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா? டேரெக்டாக இன்டர்வியூ வரலாமா அப்படின்னு கேட்டப்போ. ஓகே சார், சேலரி எந்த ரேஞ்சிலிங்க சார் இருக்கும்? ஃப்ரெஷர் தான் சார். அப்படிங்களா? சரிங்க சார். சார் எப்போ இன்டர்வியூ வரலாங்க சார் டேரெக்டாக? சார் இன்றைக்கி வர முடியாதுங்க. நான் இங்கே காலப்பட்டியிலேருந்து வரணுங்க. இன்றைக்கி மத்தியானம் ஆயிடுச்சு. காரமடை வர கொஞ்சம் டிலே ஆகிடும் இல்லைங்களா? நான் மண்டே மார்னிங் ஒரு 11 o'clock வரட்டுங்களா சார்? ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. என்ன ரங்கா? என்னது என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்கய்யா? நான் எப்படிங்கய்யா வேலைக்கு போகிறது? ஃப்ரெஷர்னா சொன்னேன், அவர் தான் ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு என்னங்கய்யா கஷ்டம்? இது ஒரு கம்பெனி. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து ஒரே ஒரு கம்பெனி கால் பண்ணி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நீங்கள் வேலை கிடைக்கல, எனக்கு எதுவுமே தெரில, ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் சுற்றுனீங்கன்னா நான் எங்கே போய் பொறுப்பாக முடியும்? இனிமேல் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை கிடைக்கலன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி இருக்குது எல்லாருக்கும்.
அவ்வளோதான் போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதக்கம் மாதிரி உட்காந்து எந்த கம்பெனி கால் பண்ணலாம் நம்மளுக்கு வேலை இருக்கும் போல. இப்போ என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி வேலை நம்ம பேசிக்கிட்டு வேறு அளவில் பர்சனலில் படுத்து கூட்டு பேசிட்டு ஆஃபீஸில் பண்ணால் கண்டிப்பாக பேர் போயிருக்கோம். ஓகே வசந்த், இப்போ என்ன பண்ணுற, நீ ரிசியூமாக ரெடி பண்ணிவிட்டு நீ இன்டர்வியூ போய் டிசைன் இன்ஜினியர் ஆகிரும் பேசாமல், அங்கே எடிட்டர் பேசாமல் டிசைன் இன்ஜினியர் ஆக்கி விட்டுற வேண்டியதான். மக்களே இவ்வளோ தான். இப்போ நான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். ஏன்னா அவருடைய ஜாப் சர்ச்சிங்கில் அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்காரு. பேட்டர்ன் அண்ட் டை மேக்கிங் தான் வேணும் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை கொடுத்துருக்காரு, டை மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், அதை வந்து இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணிட்டேன் அந்த வார்த்தையை. பேட்டர்ன் உன்னவே நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் சூப்பராகவே பேச முடியும். நான் சும்மா இப்போ பேசுகிறது ரொம்ப கலோக்கியலாக, ரொம்ப லோக்கலாக, ஈஸியாக அவங்க என்னை கூப்பிட்டு இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருக்கும். சேலரி கேட்டேன், நீங்கள் எந்த லெவலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லெவலில் கொடுக்குறேன்ட்டாரு. ஓகே, அதை நம்ம டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கிறோம். நம்ம பசங்க என்னென்னா அந்த கம்பெனி எப்படி பெருசாக இருக்கும் இதெல்லாம் பார்ப்பாங்க உட்காந்து. இப்போ இந்த கம்பெனி எடுத்து வச்சுக்கலாம், இந்த கம்பெனி வெப்சைட் கூட நான் ஓப்பன் பண்ணல, சரியா, இந்தியா மார்ட்டில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதான் இந்தியா மார்ட் வெப்சைட்டை ப்ராடக்ட்டுக்குள்ளே போனோம்னா ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸு, பேட்டர்ன் ஒர்க்ஸ் இதெல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, இமேஜ் லோட் ஆகலையா இல்லை போடலையான்னு தெரியல அவங்க. ஓகே, எபோட்டஸ் கம்பெனி பற்றி பார்த்தா ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ஜிஎஸ்டிலாம் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நம்ம பேசின ஒரு பேர் வந்து குமார் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பேர் எஸ் என் குமார் அப்படின்னு போட்டிருக்குது, அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். இது எல்லா டீட்டெயிலுமே இதில் வருது. இப்போ இது வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண பேட்டர்னோட ஃபோட்டோஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் ட்ராயிங் பண்ணணும். ஓகே, எல்லாம் பரவாயில்ல, நிறைய பண்ணிக்கிறாங்க பேட்டர்னாக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து பார்த்துருக்கிறீங்களா முன்ன பண்ண அப்படிங்கிறது தான் என் கேள்வியே. பார்த்துருக்கிறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோலாம் பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி கம்பெனி இந்த லொக்கேஷன் கிடைக்கும் மேப்பில், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி பார்ப்போம். சார் என்ன சார் வெறும் செட்டு தான் இருக்குது, இந்த கம்பெனிக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னு பார்ப்பீங்க. இதான கம்பெனி, ஐயோ தாண்டி வந்துட்டேன், இருங்க வர்றேன். கூகுள் மேப்பில் போனோம்னா இந்த கம்பெனி என்னமோ எழுதியிருக்குது. ஓகே, இது எங்கே அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும். நம்ம ஆளுக்கு இந்த கம்பெனி பார்த்துட்டு ஐயா இங்கேயா, இங்கே டிசைனில் யாராச்சும் வேலை பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் தர்றாங்கல்ல, போங்கய்யா தயவுசெய்து, வேலையெல்லாம் நிறையா இருக்குங்கய்யா. ஐயா ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக காமிச்சு முடிச்சுட்டேன், போதுமா வீடியோலேருந்து, இல்லை வேறு ஏதாவது காட்டணுமா, இதோட போதுமா, இந்த சாம்பிளே போதுமாங்க ஐயா, இதை வச்சு நீங்கள் வேலை தேடுங்க. உங்களுக்கு இந்த வேலை தேடுறதுல எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், சரியா. இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த ஸ்கில்லெல்லாம் எங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் கோர்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வரலாம். இல்லை இந்த வேலையெல்லாம் நான் தேடி பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் தேடினேன், இந்த உலகத்துலேயே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த உலகத்தில் வேலை இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை தேடி பிடிச்சி வாங்கி தரேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் டேரெக்டாக சென்னை ஆர் கோயம்புத்தூர் நீங்கள் விசிட் பண்ணலாம். இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கவுண்ட் நம்பர் வச்சிருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். வேறு என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்குலாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் மக்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணி விடுங்க ஐயா. தேங்க்யூ ஸோ மச்.